ஒரு பெரிய அடர்ந்த காடு. அங்கே சிம்பா என்ற ஒரு குட்டி சிங்கம் இருந்தது. சிம்பா மிகவும் சுட்டி, எப்போதும் காட்டில் ஓடிப்பிடித்து விளையாடிக் கொண்டிருக்கும். ஆனால் அதற்கு காட்டில் நண்பர்கள் யாரும் இல்லை. ஏனென்றால் மற்ற விலங்குகள் சிங்கத்தை கண்டு பயந்து ஓடிவிடும். ஒரு நாள் சிம்பா ஒரு மரத்தடியில் சோகமாக அமர்ந்திருந்தது. அப்போது மரத்தின் மேலிருந்த ஒரு குட்டி குரங்கு அதன் மேல் ஒரு பழத்தை போட்டது. அது மங்கி என்னும் கோபக்கார குரங்கு. சிம்பா மேலே பார்க்க மங்கி அதை பார்த்து பல்லை காட்டி சிரித்தது. சிம்பாவிற்கு கோபம் வரவில்லை, மாறாக மகிழ்ச்சியாக இருந்தது. நீ என்னோடு விளையாடுகிறாயா என்று சிம்பா கேட்டது. மங்கியும் மரத்திலிருந்து கீழே குதித்து சரி விளையாடலாம் என்றது. அன்றிலிருந்து இருவரும் சிறந்த நண்பர்களாயினர். மங்கி மரத்திற்கு மரம் தாவி ஓடும், சிம்பா கீழே ஓடி வரும். ஒரு நாள் விளையாடிக்கொண்டே அவர்கள் காட்டின் எல்லை தாண்டி மனிதர்கள் வாழும் பகுதிக்கு அருகில் சென்று விட்டனர். அங்கே வேடன் ஒருவன் விலங்குகளை பிடிக்க பெரிய வலை ஒன்றை பிரித்து வைத்திருந்தான். அதை கவனிக்காத சிம்பா ஓடிப்போய் அந்த வலையில் மாட்டிக்கொண்டது. வலையிலிருந்து சிம்பாவால் வெளியே வர முடியவில்லை. காப்பாத்துங்க காப்பாத்துங்க என்று பயந்து கத்தியது. இதை பார்த்த மங்கிக்கு முதலில் என்ன செய்வதென்றே தெரியவில்லை. ஆனால் தன் நண்பனை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அதற்கு இருந்தது. மரத்தின் மேல் ஏறி பக்கத்தில் இருந்த ஒரு பெரிய தேன்கூட்டை பார்த்தது. மங்கி ஒரு கல்லை எடுத்து அந்த தேன்கூட்டின் மேல் அடித்தது. அவ்வளவுதான். தேனீக்கள் அனைத்தும் கோபமாக பறந்து வந்து கீழே நின்று கொண்டிருந்த வேடனை விரட்டத் தொடங்கின. தேனீக்களின் கடியை தாங்க முடியாமல் வேடன் அங்கிருந்து அலறி அடித்து ஓடிவிட்டான். வேடன் ஓடியதும் மங்கி வேகமாக கீழே வந்து தன் கூர்மையான பற்களால் வலையின் கயிறுகளை கடித்து குதறியது. சிம்பா வலையிலிருந்து வெளியே வந்து தன் நண்பன் மங்கியை தூக்கி கொண்டு, நன்றி நண்பா, இன்று உன் புத்திசாலித்தனத்தால் என் உயிர் பிழைத்தது என்று மகிழ்ச்சியோடு கூறியது. அன்றையிலிருந்து அவர்கள் இருவரும் மேலும் சிறந்த நண்பர்களாக காட்டில் பாதுகாப்பாக வாழ்ந்தனர். உருவத்தில் சிறியதாக இருந்தாலும் ஆபத்தான நேரத்தில் உதவும் புத்திசாலித்தனமே உண்மையான பலம்.